நண்பர்களே, உலகின் மிகப்பெரிய வல்லரசு என்று தன்னை அழைத்துக் கொண்டிருந்த பல தசாப்தங்களாக முழு உலகத்துக்கும் தன் தாதாகிரி காட்டிக் கொண்டிருந்த அந்த அமெரிக்கா நம் அன்புக்குரிய இந்தியாவின் முன்னால் ஒரு நாள் இவ்வளவு தாழ்ந்து நின்று ஆல்மோஸ்ட் மன்றாடும் நிலைக்கு வருகிறது என்று நீங்களோ நானோ கனவிலாவது நினைத்ததுண்டா? ஒரு காலத்தில் அமெரிக்க அதிபர் ஒருவரின் ஒரு சின்ன மிரட்டல், ஒரு வரி பேச்சு வந்தால் கூட உலகின் பல பெரிய பெரிய நாடுகளின் கைகள் நடுங்கும், அவர்களின் பொருளாதாரம் வழுக்கி போகும். அந்த அமெரிக்கா தான் இன்று இந்தியாவின் முன்னால் தலைகுனிய வேண்டிய நிலைக்கு வந்து நிற்கிறான். ஆம் நண்பர்களே, கடந்த 24 மணி நேரத்துக்குள் 7 கடல் கடந்து அட்லாண்டிக் பெருங்கடலின் நடுக்கருப்பில் நடந்த ஒரு சம்பவம் வாஷிங்டனில் இருக்கும் வெள்ளை மாளிகை முதல் அமெரிக்க பாதுகாப்புத்துறை பென்டகன் வரை எல்லோருடைய தூக்கத்தையும் கன நேரத்தில் கலைத்து விட்டிருக்கிறது. தன் தன்னிச்சை முடிவுகளாலும் கொஞ்சம் கடுகு கலந்த கூர்மையான பேச்சுகளாலும் வணிக மிரட்டல்களாலும் உலகம் முழுக்க பேசப்படும் டொனால்ட் ட்ரம்புக்கு இந்தியா ஒரு அபாரமான ராஜதந்திர பாடமும் ஒரு ஒழுங்கான இராணுவ பாடமும் சேர்த்து கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த அளவுக்கு பெரிய லெசன் இது என்றாலே இப்போது அவருக்கு தன் நாட்டினருக்கும் உலகினருக்கும் என்ன சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுவது என்றே புரியாமல் புலம்பும் நிலை. இந்த கதை ஒரு சாதாரண சம்பவம் இல்லை. இந்த நிகழ்ச்சி உலக அரசியலின் முழு பவர் பேலன்ஸ் ஐ அடித்து குலுக்கிய ஒரு அடி. இத்தனை நாட்களும் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரை சுற்றி இருக்கும் ஆலோசகர்கள் எல்லாம் என்னதான் நினைத்திருந்தார்கள் என்றால், எங்களிடம் மாபெரும் கடற்படை இருக்கு, விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கு, நம்ம டாலருக்கு பின்முழு உலக பொருளாதாரமும் ஓடுது, யாரையும் மிரட்டி வளைத்துடலாம் என்று அந்த ஓவர் கான்பிடன்ஸ்ல தான் இந்தியாவுக்கும் கண் காட்டி பார்த்திருக்கிறார்கள். இந்தியாவுக்கு 500% வரி போடுவோம் என்று ஓபன் மிரட்டல் விடுத்தார்கள். ஆனா அவர்களுக்கே தெரியாது, இவர்களோடு இப்போ விளையாட போகிற இந்தியா 96 ஆம் ஆண்டின் பலவீனமான தயக்கமான இந்தியா இல்லை. இது 2026 ஆம் ஆண்டின் புதிய அச்சமற்ற தன்னம்பிக்கையுள்ள தற்காப்புக்கு மட்டும் இல்லாமல் முன்னே சென்று பேச தெரிந்த புதிய இந்தியா, கண்களில் கண் வைத்து பேச தெரிந்த இந்தியா. நண்பர்களே, அட்லாண்டிக் பெருங்கடலில் இந்திய கடற்படை காட்டிய அதிசயமான துணிச்சலும் மனப்பக்குவமும் மூலோபாய நுண்ணறிவும் நேரடியாக அமெரிக்காவை அதிர கட்டிவிட்டது. சூழ்நிலை மின்னல் வேகத்தில் மாறிய அளவுக்கு வாஷிங்டனில் இருக்கும் அந்த கொபைவ் ஸ்டார் ஜெனரல்களின் நெற்றியில் தோன்றிய உயர்வை இன்னும் வறண்டதே இல்லை. எந்த எண்ணெய் களஞ்சியத்தை கைப்பற்றப் போகிறோம், எந்த கருப்பு தங்கத்திற்காக எத்தனை வருடங்களாக பெரிய சதி நடத்தினோம் என்பது எல்லாம் மனதில் வைத்து வெனிசுவேலாவை முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர அமெரிக்கா எத்தனை வருடங்களாக பிளான் போட்டிருந்தது தெரியுமா? அந்த முழு கேம் பிளானையே இந்தியா ஒரே அணில் போல ஒரே ஒரு ஸ்மார்ட் மூவை வைத்து தலைகீழாக மாற்றி போட்டிருக்கிறது. உங்கள் மனசுக்குள்ள இப்போ ஒரு கேள்வி கண்டிப்பா எழுந்திருக்கும். நம்ம வீட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அந்த 7 கடல் கடந்து போய் அமெரிக்காவை அவன் வீட்டு குடிமரத்துக்குள்ளே, அவன் பேக்கியார்ட்லே நம்ம இந்தியா எப்படி இப்படி சிக்க வைத்தது? டொனால்ட் ட்ரம்ப் என்ன மாதிரியான சூழ்நிலையில்தான் தன் கால்களை அவரே பின்னுக்கு இழுத்து கொள்ள வேண்டிய நிலைக்கு போய்விட்டார்? அவர் விருப்பம் இல்லாமலாவது இந்தியாவை புகழ்ந்து பேச வேண்டிய கட்டாயம் எப்படி வந்தது? அப்படியே மிகப்பெரிய கேள்வி. உண்மையிலேயே ஒரு துப்பாக்கி கூட சுடாமல், ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாமல் இந்தியா அமெரிக்கா மாதிரி ஒரு வல்லரசை கால் மூட்டில் நிற்க வைத்து விட்டதா? இன்றைய இந்த வீடியோ ஸ்டைல் கதை சொல்லலில இந்த முழு நிகழ்ச்சியின் ஒவ்வொரு அடுக்கையும் நாமே கையால் பிடித்து ஓப்பனாக உங்களுக்கு காட்டப் போகிறோம். மேற்கு நாடுகளின் மீடியா, பல வெளிநாட்டு செய்தித்தாள்கள், அமெரிக்க சேனல்கள் உங்களிடம் சொல்லாமல் தட்டி வைக்க முயற்சி செய்கிற அந்த உண்மையை அமைதியா தெளிவா இங்கும் உங்களுடன் பகிர போகிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க நம்ம இந்திய ராணுவத்தின் வீரம் மீது நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா? நம்ம நாட்டின் மாறி வரும் தைரியமான ராஜதந்திரம் மீது உங்களுக்கு ஒரு பெருமை உணர்ச்சி இருக்குன்னு நினைக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவுக்கு உடனே ஒரு லைக் போட்டுடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் ஹிந்து, பாரத் மாதா கி ஜெயின்னு கட்டாயம் எழுதி வையுங்கள். உலகம் முழுக்க நம்ம எதிரிகளுக்கும் நம்ம நண்பர்களுக்கும் இந்தியர்கள் தங்கள் ராணுவத்தோட தங்கள் அரசாங்கத்தோட இமயமலை போல கல்லாக சுவராக நிக்கிறவங்கன்னு தெரிஞ்சாகணும். மேலும் இன்னும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்தி வைக்கிறத மறக்காதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் நாட்டின் எந்த தூர மூலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் கமெண்ட்ல உங்க ஊர் பேர் எழுதி சொல்லுங்க. இப்போ இந்த கதையின் வேரை புரிஞ்சிக்க கொஞ்சம் பிளாஷ்பேக்கு போகலாம். அமெரிக்காவின் மனநிலையை அவங்க பல வருடங்களாக பின்பற்றி கொண்டிருக்கும் பழைய தந்திரங்களை கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொள்ளணும். நீங்களும் நானும் நன்றாகவே தெரிஞ்ச விஷயம். உலகின் எந்த மூலையிலாவது பசுமையான எண்ணெய் வாசனை அமெரிக்காவுக்கு வீசும் அஞ்சாரம் வந்தா போதும், உடனே அந்த நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்றணும், மனித உரிமையை பாதுகாக்கணும்னு பெயர் போட்டு ராணுவத்தை அனுப்ப ஒரு காரணம் தேடத் தொடங்கி விடுவாங்க. தென் அமெரிக்காவில் உள்ள வெனிசுவேலா என்ற நாடு உலகின் மிகப்பெரிய எண்ணெய் இருப்புகளை வைத்திருக்கும் நாடுகளில் ஒன்று. எண்ணெய் விஷயத்துல சவுதி அரேபியாவுக்கும் நேரடியாக போட்டியிடும் அளவுக்கு வளம் இருக்கிறது. அந்த வெனிசுவேலா தான் அமெரிக்காவின் பேராசை நிறைந்த கண்களுக்கு எப்பவுமே ஒரு குத்தாக தோன்றிச்சு கொண்டே இருக்கு.
தொழிலதிபர் பின்னணியில் வந்த டொனால்ட் ட்ரம்பின் கண்களும் அந்த விலை மதிப்பில்லாத எண்ணெய் மேல் தினமும் ஒளிர்ந்து கொண்டே இருந்தது. எப்படியாவது அந்த நாட்டில் இருக்கிற தற்போதைய அரசாங்கத்தை வீரியமா கவிழ்த்து நம்ம மனுஷனை அங்க பொம்மை தலைவரா வைக்கணும், அப்புறம் அந்த எண்ணெயில முழுக்க நம்ம கட்டுப்பாடு இருக்கணும்னு ஒரு முழு வரைபடம் தயாரிச்சு வைத்திருந்தார்கள். அமெரிக்கா வெனிசுவேலாவை முற்றிலுமாக ஒரு பொருளாதார தடை வலயத்துக்குள்ளேயே அடைத்து வைத்தது. எல்லா பக்கத்திலும் ராணுவ கடற்படை மூலமாக சுற்றி வளையத் தொடங்கியது. வெனிசுவேலாவுக்கு சொந்தமான கடல் பரப்பில் மாபெரும் போர்க்கப்பல்கள், அழிப்பு கப்பல்கள் நிறுத்தப்பட்டன. நோக்கம் ஒரே ஒன்று, இந்த நாடு தன் எண்ணெயை வேறு எந்த நாட்டுக்கும் விற்க முடியாத மாதிரி அடைப்பு போடணும். அப்படி விற்க முடியலன்னா பணம் வராது, அப்புறம் நிதி நெருக்கடியில் மூச்சு அடைந்து தானாக விழுந்து விடும்னு. இந்த சக்தி மயக்கத்துல, இந்த தாதாகிரி மனநிலையில ட்ரம்ப் இந்தியாவையும் இந்த விளையாட்டுக்குள் இழுத்து வாங்க முயற்சி பண்ணினார். இந்தியா மாதிரி ஒரு பெரிய சந்தையை நாம ஒண்ணு மிரட்டினா இந்த நாட்டும் அமைதியா நமக்கு பணிந்துரும், நமக்கு வேண்டிய மாதிரி வர்த்தகம் நடத்தும்னு அவர் கணக்கு போட்டார். அதுக்குதான் அவர் இந்தியாவுக்கு வெளிச்சத்துல தான் ஒரு அல்டிமேட்டம் கொடுத்தார். இந்தியா வெனிசுவேலாவுடனோ ரஷ்யாவுடனோ எண்ணெய் வர்த்தகம் நடத்தக்கூடாது. எங்களோட நிபந்தனையை ஏற்கலைனா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகும் பொருட்களுக்கு 500% வரை மிகப்பெரிய வரி போட போகிறோம் என்று திடுக் மிரட்டல். ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து பாருங்கள் நண்பர்களே, 500% வரின்னு சொல்றது நம்ம காது குத்து மிரட்டலா அல்லது சின்ன ஜோக்கா? ரூபாய் 100 காசு மதிப்புள்ள ஒரு பொருள் இருந்தா அந்த பொருளுக்கு மேலே இன்னும் 500 ரூபாய் வரை வரி சேர்த்து 600 ரூபாய்க்கு விற்கணும்னு சொல்ற மாதிரி. அப்படின்னா அந்த பொருளை அங்கே யாரு வாங்குவாங்க? யாரும் வாங்க மாட்டாங்களே. அப்படின்னா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகும் ஏற்றுமதி எல்லாம் தடைபட்டு இந்திய வர்த்தகம் முழுக்க நின்றுவிடும். நம் பொருளாதாரத்தை நேரடியாக தாக்கும் ஒரு பெரிய சதிதானே இது. ட்ரம்புக்கு இருந்த நம்பிக்கை என்னவென்றால், இந்தியா இந்த மிரட்டலை கேட்டு பயந்துவிடும், பதறிவிட்டு அமெரிக்காவின் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் என்பதே. ஆனா ட்ரம்பும் அவருடைய ஆலோசகர்களும் ஒரே ஒரு விஷயம்தான் கணக்கில் எடுக்கவில்லை. தாங்கள் சண்டையிட போகிற நாடு இதுவரை ஏற்கனவே ஒத்துக்கொண்டு கொண்டிருந்த இந்தியா இல்ல. இப்போ இந்தியாவின் ரிமோட் ஒரு கடினமான தொலைநோக்கு பார்வை கொண்ட வலுவான தலைமையின் கைகளில் இருக்கிறது. பயப்படாமல், பிறரை சற்று பயமுறுத்தவும் தெரிந்த, தலை குனியாமல் நேருக்கு நேர் பார்த்து தன் நலன்கள் பற்றி பேசவும் தெரிந்த ஒரு உச்சி தலைமையே இன்று இந்தியாவை நெட்டி கொண்டு செல்கிறது. இந்த மிரட்டலுக்கு இந்தியா என்ன பதில் சொன்னது தெரியுமா? மைக் பிடித்து கூச்சலிட்டு பேசி இல்ல, மதிய கூட்டங்கள் நடத்தி அலறி அழுதும் இல்ல. மாறாக அமைதியா, அழுத்தம் இல்லாமல், செய்தியில் பெரும் பரபரப்பு உண்டாக்காமல் ஒரு சாலிட் ஆக்ஷன் மூலம்தான் பதில் சொல்ல தொடங்கியது. ஒரு ரகசிய விளையாட்டு திட்டம் ரெடியாக்கப்பட்டது. இந்த புதிய கேம் பிளான் பற்றி அமெரிக்காவின் சிஐஏக்கும் அவர்களது பெரிய பெரிய உளவு ஏஜென்சிகளுக்கும் ஒரு சின்னச்சிறு கிசுகிசுப்பும் போகவில்லை. லாத்தோன் கே பூத் பாதோன் சே நஹி மான்தேன்னு சொல்வார்கள். அதை தமிழ்ல சொன்னா அடி வாங்கி பழகியவங்க வார்த்தையை கேட்டு ஒழுக்கம் காக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். இந்த மனநிலையை நினைவு வைத்து இந்தியா முடிவு பண்ணியது, அமெரிக்கா எப்படியாவது குரல் உயர்த்தி பேசுகிறதோ அதே மொழியில்தான், அதே லெவல்தான் நாமும் பதில் கொடுக்கணும் என்று. அதுக்காக இந்தியா தனது பழைய நம்பிக்கையான கூட்டாளி பிரான்சுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு ஐரோப்பாவில் ஒரு புதிய கூட்டணி, ஒரு புதிய சமநிலை சமன்பாட்டை அமைக்க ஆரம்பித்தது. அதன் பின்னால் தான் அந்த வரலாறு பேசும் இரவு வந்தது. இந்திய கடற்படையின் மிகவும் ஆபத்தான, மிகவும் நவீன ஏவுகணைகளால் ஆயுதப்படுத்தப்பட்ட போர்க்கப்பல்கள் இந்திய பெருங்கடலின் பாதுகாப்பு வளையத்திலிருந்து அமைதியாக வெளியே எடுத்து வரப்பட்டு அங்கிருந்து நேராக அட்லாண்டிக் பெருங்கடல் நோக்கி அனுப்பப்பட்டன. உங்களுக்கு புவியியல் ரீதியில கொஞ்சம் புரியும்படியா சொன்னா, அட்லாண்டிக் பெருங்கடல் என்னன்னு அமெரிக்கா தன் உள்ளுலோடே பேசிக்கிறதுன்னா, நம்ம பின்வாசல், நம்ம கொல்லைப்புற கடல், இந்த பகுதியில் நான் தான் அதிபர்னு. அந்த பகுதியில் மற்ற எந்த நாட்டின் கடற்படையும் வருவதை தங்களுடைய தேசிய பாதுகாப்புக்கு பெரிய ஆபத்தா பார்க்கிற நாடுதான் அமெரிக்கா. ஆனா பென்டகனின் ரேடார் திரைகளில் திடீரென்று இந்திய போர்க்கப்பல்கள் காட்டும் சிக்னல்கள் தெளிவா ஒளிர ஆரம்பிச்ச நேரத்துல அங்கே வல்லரசு அலுவலகங்களுக்குள்ள என்ன மாதிரி பீதி ஏற்பட்டிருக்கும் என்று யோசித்து பாருங்க. இந்திய மூவர்ண கொடி உயர்ந்து பறக்கும் போர்க்கப்பல்கள் நம்ம கடல் எல்லைக்குள்ள நுழைஞ்சிருக்காங்கன்னு அங்குள்ள அதிகாரிகள் அறிந்த நொடியில அங்கே சீரான வேலைகள் எல்லாம் சிதறி ஒரு புக்க அராஜக மாதிரி கலக்கம் ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்க கடற்படையின் சீனியர் அதிகாரிகளுக்கு தங்களின் கண்களை நம்பவே முடியல. எப்போதுமே இந்திய பெருங்கடலை தான் கவனிப்போம் என்று பேசிக் கொண்டிருந்த இந்தியா ஆயிரங்களாயிரம் மைல் தாண்டி வந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் நமது கடற்கரை அருகே இந்த அளவுக்கு நெருங்கி இருக்கிறது எப்படி என்று அவர்களுக்கு புரியாமல் போய்விட்டது. இது அவர்களுக்கு ஒரு நேரடி துயர கனவு மாதிரி. ஒரு வார்த்தையும் பேசாமல், ஒரே ஒரு பிரஸ் மீட் கூட நடத்தாம இந்தியா மிக தெளிவா ஒரு மெசேஜ் கொடுத்தது, நீங்கள் எங்கள் வர்த்தக பாதையில் முட்களை வைக்கிறீங்கன்னா நாங்க அமைதி நோபல் வாங்கிக்கிட்டு சும்மா உட்கார மாட்டோம். உங்க வீட்டு கதவு வரைக்கும், உங்க தளபாடம் வைக்கிற தளவாயில் வரை வந்து நிற்போம், அங்கேயே உங்களுக்கு சவால் விடுவோம்னு. அந்த நொடிதான் உலகமே பார்த்த அந்த காட்சி. வல்லரசு என்று தன்னை அழைத்து கொண்டிருந்த அமெரிக்காவின் வாய்முட்டி நின்று நெஞ்சி குத்தா ஓய்ந்து போன தருணம்.
அவர்களுக்கு பெருமை கொண்ட அந்த ஆணவம் மண்ணில் கலந்த தருணம். டொனால்ட் ட்ரம்பின் முன்னால் இப்போ 2 வழிதான் இருந்தது. ஒன்று, நேரடியாக இந்தியாவுடன் போர் செய்யணும், மிச்ச எண்ணிக்காம மிசைல்கள் ஏவணும். அது அவருக்கு சாத்தியமில்லை. காரணம் அவருக்கு தெரியுது, இந்தியாவுடன் போர் நடக்கிறது என்றால் அது ஒரு 3ஆம் உலக போர் நிலைக்கு வரிக்கலாம். உலகின் பல நாடுகளும் பாதிக்கப்படும். அமெரிக்காவே தன் அளவுக்கு அதிகமாக இழப்புகளுக்கு உள்ளாகும். ஏனெனில் இந்தியாவும் இன்று ஒரு முழுமையான அணு வல்லரசு. மற்றொரு வழி, அமைதியாக தன் எகோவை ஒதுக்கி வைத்து தோல்வியை ஒத்துக்கொண்டு தன் தவறை உணர்ந்து சமரச பாதைக்கு வரணும். இந்தியா எடுத்த இந்த அச்சமற்ற ஆக்ரோஷமாவே இருந்தாலும் கணக்கோடு அமைதியாக நடந்த கொள்கை ட்ரம்பை முழுக்க முழுக்க பின்தளத்துக்கு தள்ளிச்சு. இப்போ இந்த நிகழ்ச்சியின் இன்னும் அதிகம் த்ரில்லிங்கான பகுதி என்னன்னு பார்க்கலாம். அட்லாண்டிக் பெருங்கடலின் அலைகள் உயரமாக எழுந்து விழும் அந்த நேரத்தில் இந்திய கடற்படையும் அமெரிக்க கடற்படையும் ஒரே வட்டத்தில் ஒரே கண் தூரத்தில் ஒருவருக்கொருவர் ரேஞ்சுக்குள் வந்து நின்ற தருணம் இருந்தது. இந்திய கடற்படையும் ஒரே வட்டத்தில் கூர்ந்து நின்ற தருணம் இருந்தது. அந்த ஒரு சில நிமிஷங்கள் உலகம் முழுக்க மூச்சை பிடித்துக் கொண்டு பார்த்து இருந்த மாதிரி, இப்போ ஏதாவது பெரியதா நடக்க போகுதோ, இது 3ஆம் உலக போர் துவக்கமாத்தானே என்று உலக மீடியா தலைப்புகள் ஓடின. ஏவுகணைகள் விண்ணில் பறக்கப் போகுதா என்று பலர் அஞ்சினார்கள். ஆனா உண்மையில் இது இந்தியாவினுடைய மிகவும் திட்டமிட்ட, சோதனையை தாண்டி அமைந்திருக்கும் பிரஷர் பாலிடிக்ஸ், அழுத்தம் கொடுத்து போரை தவிர்த்து முடிவை மாற்றிக்கொள்வது என்ற கலை, அதனுடைய ஒரு பாகம் மட்டுமே. இந்தியாவின் மூலோபாய வல்லுநர்கள் நன்றாகவே புரிந்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் அமெரிக்கா பல முன்னணிகளில் சிக்கிக்கொண்டு தவிக்குது. ஒரு பக்கம் ரஷ்யாவுடன் உயிர்விட்டு போட்டி, இன்னொரு பக்கம் சீனாவுடன் சக்தி சமநிலை போராட்டம். இந்த இரண்டிலும் ஏற்கனவே அவன் நெஞ்சில் சுமை இருக்கு. இந்த நிலையில் இந்தியா என்ற 3ஆவது பெரிய சக்தியோடு நேரடியாக மோதிக்கொள்ள அவராலேயே முடியாது. இதுதான் கதையில் வரும் அந்த மாபெரும் திருப்பம். ரஷ்யாவின் 2 மாபெரும் எண்ணெய் டேங்கர்கள் கோடிக்கணக்கான டாலர் மதிப்புள்ள எண்ணெய் ஏற்றிக்கொண்டு வெனிசுவேலா கடற்கரை அருகே வந்தபோது அமெரிக்கா தன் தாதாகிரி காட்டுவதற்காக அந்த டேங்கர்களை பாதி கடலில் நிறுத்திவிட்டது. நோக்கம், இந்த ரஷ்ய எண்ணெய் வெனிசுவேலா சென்று சேரக்கூடாது, இல்லனா நம்ம திட்டமெல்லாம் தண்ணின்னு. இந்தியாவின் பழைய நம்பிக்கைக்குரிய நண்பனும் எல்லா காலங்களிலும் நம்ம பக்கத்துல நின்றிருக்கும் கூட்டாளியுமான ரஷ்யா உடனே இந்தியாவை தொடர்பு கொண்டது. மாஸ்கோவிலிருந்தும் நேரா நியூடெல்லி வரைக்கும் தொலைபேசி அழைப்புகள் தொடர்ந்தன. நண்பன் சிக்கலில் இருக்கிறான் என்ற செய்தி வந்தவுடனே இந்தியா ஒரு நொடியும் தாமதிக்காமல் நட்பு கடமை நிறைவேற்ற தொடங்கியது. ஒரு கணம் கூட சரி தாங்களா இதற்கு போகலாமா என்று லேட்டர் 3 முறை யோசிப்போம்னு சிட் பண்ணவே இல்லை. இந்திய கடற்படைக்கு நேரடியான தெளிவான உத்தரவு, அந்த ரஷ்ய டேங்கர்களின் பாதுகாப்பை நம்ம பொறுப்பாக எடுக்கணும். அமெரிக்கா போட்டுள்ள சட்டவிரோத தடையை உடைக்க இந்த டேங்கர்களை பாதுகாப்பாக கொண்டு போகணும் என்று. ரஷ்யாவை மிரட்டி ஓட்டிடலாம் என்று ட்ரம்ப் நினைத்த தருணத்துல இந்த என்டையர் கேஸ்ல இந்தியாவும் முழு ஆயுதங்களோடு முழு படையோடு களமிறங்கியுள்ளது என்று அவர் அறிந்த நொடியில் அவருடைய அகந்தையும் கோபமும் அதே வேகத்தில் தணிந்து போனது. இந்தியாவின் அங்கு இருக்கும் நிலை வெறும் ராணுவ நடவடிக்கை அல்ல. சில போர்க்கப்பல்கள் வந்து தண்ணீர்ல நின்றது மட்டுமல்ல, அது அமெரிக்காவின் கன்னத்தில் விழுந்த ஒரு பெரிய ராஜதந்திர அறை. இதன் மூலம் இந்தியா உலகுக்கு சொல்லிவிட்டது, இந்திய பெருங்கடல் முதல் அட்லாண்டிக் பெருங்கடல் வரை உலகின் எந்த கடலிலும் இந்தியாவின் ஒப்புதல் இல்லாமல் இந்தியாவின் விருப்பத்துக்கு எதிராக பெரிய மாறுதல் நடக்க முடியாது என்று. அங்கே வெனிசுவேலா நாட்டுக்குள்ளே கூட சூழ்நிலை அதிவேகத்தில் மாறத் தொடங்கியது. பல வருடங்களாக அமெரிக்க தடை, அமெரிக்க ஆணவம், பொருளாதார திணிப்பு, மருந்து இல்லாமை இவைகளால் நொந்து கொண்டிருந்த சாதாரண வெனிசுவேலா மக்கள் இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடு தங்களுக்காக நின்று கொண்டிருப்பதை கண்ணாலே பார்த்ததும் அவர்கள் தங்களால தாங்காம சாலைகளில் இறங்கினர். வெனிசுவேலாவின் தெருக்களிலும் சந்தைகளிலும் இந்தியாவுக்கான ஆதரவு கோஷங்கள் முழங்கத் தொடங்கின. பலர் கைகளில் இந்திய மூவர்ண கொடியும் ரஷ்ய கொடியும் ஒரே மாதிரி பறந்தன. இந்த காட்சியை கண்டு அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு அமெரிக்க தாதாகிரிக்கு எதிராக உருவாகும் என்று ட்ரம்ப் ஒருபோதும் கணக்கில் வைத்திருக்கவே இல்லை. இது அவருக்கு நேரடியாக ஒரு பெரிய அதிர்ச்சி. வெனிசுவேலாவை உலகிலிருந்து முழுக்க துண்டி சுடலாம், இந்த நாட்டை முழுக்க தனிமைப்படுத்தி போட்டுடலாம்னு அவருக்கு தோணிச்சு இருந்தது. ஆனா இந்தியா அங்கே கால் வைத்த அடுத்த கணமே அந்த முழு திட்டமே தண்ணியில் கலந்து விட்டது. அந்த டேங்கர்கள் சிக்கி தவித்திருந்த துறைமுகங்களை விடுவிக்கும்படி அமெரிக்கா மீது இந்தியா கொடுத்த வலுவான ராஜதந்திர அழுத்தம், பல வழிகளில் நடத்திய டைட் முற்றுகை, இதையெல்லாம் தாங்க முடியாமல் அமெரிக்கா இறுதியில் தலை குனிந்து அந்த டேங்கர்களை விடுவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தது. நண்பர்களே, இதை நினைக்கும் போது நமக்கே நெஞ்சு நிரம்பும். கடந்த 24 மணி நேரத்துக்குள் அமெரிக்கா அந்த ரஷ்ய டேங்கர்களுக்கு வழி தந்துவிட்டு நீங்கள் செல்லலாம் என்று நெஞ்ச சுத்தி சொல்ல வேண்டிய நிலையில் வந்து சேர்ந்தது. இது இந்தியாவின் மிகப்பெரிய மூலோபாய வெற்றி என்று உலக ராணுவ வட்டாரங்கள் எல்லாம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இந்த அட்லாண்டிக் புயல் அலைகளில் நடந்த இந்த சதுரங்க விளையாட்டின் பின்னால் இருக்கும் மனநிலையை புரிந்து கொள்ள நாம் டொனால்ட் ட்ரம்ப் என்ன மாதிரியான மனிதர் என்ற புள்ளிக்கு திரும்பி பார்க்க வேண்டும்.
ட்ரம்ப் அடிப்படையில் என்ன? ஒரு வெற்றி பெற்ற தொழிலதிபர், ஒரு பெரிய பிசினஸ் மனசு. எந்த விஷயத்தையும் அவர் நன்மையா தீமையா லாபமா நஷ்டமா என்ற தராசில் தான் எடைக்கு போடுவார். எல்லாவற்றையும் பிராபிட் லாஸ் விலாசத்திலேயே பார்க்கிறவர். இந்தியாவுக்கு டெரிப் அச்சுறுத்தல் விடுத்தாலே, இந்தியா பயந்து வழிவிட்டாலே நமக்கு பெரும் லாபம் கிடைக்கும்னு அவர் நினைத்தார். ஆனா இந்தியா அமெரிக்காவின் உண்மையான பலவீனமான இடத்திலே கை வைக்க தெரிந்திருந்தது. இந்தியா தெளிவான கடுமையான மொழியில் சொல்லிவிட்டது, வெனிசுவேலா எண்ணெய் மீது ஏதாவது தீங்கு வருமானாலும், இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்புடன் யாராவது விளையாட முயற்சி செய்தாலும் இந்தியா அமைதியாக உட்காரப் போவதில்லை. அதற்கான விளைவுகளை அமெரிக்கா தானே அனுபவிக்க வேண்டி வரும் என்று. இந்த எச்சரிக்கை நேரடியாக அமெரிக்க டாலருக்கும் ஏற்கனவே அசைந்து கொண்டிருக்கும் அவர்களது பொருளாதாரத்துக்கும் ஒரு அதிர்ச்சி அலை. நீங்களே அறிவீங்க, கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா ரஷ்யாவோடு சேர்ந்து பிரிக்ஸ் நாடுகளோடு சேர்ந்து டாலரை மையமாக வைத்து மட்டும் வர்த்தகம் செய்ய வேண்டாம், புதுசா வேறு வடிவில் வர்த்தக முறைகளை முயற்சி பண்ணலாம்னு ஒரு டாலரைசேஷன் முயற்சி ஆரம்பிச்சு வைத்திருக்கிறது. இது அப்படியே அமெரிக்காவுக்கு மூச்சு திணறலாகவே இருந்து கொண்டிருக்கு. இந்தியா ரஷ்யா நட்பு கடலில் கூட இந்த அளவுக்கு ஒத்துழைப்பா தெரிஞ்சதை பார்த்த ட்ரம்புக்கு வியர்வை வருவது இயல்புதான். அதே நேரத்தில் இந்திய கடற்படையின் மார்கோஸ் கமாண்டோக்கள் உலகின் மிகவும் திறமையான சிறப்பு படைகளில் ஒன்று என்று அனைவரும் ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருக்கும் படை. நம் போர்க்கப்பல்களின் தூர தாக்குதல் திறன்கள் பற்றி அமெரிக்காவுக்கு நன்றாகவே தெரியும். மலபார் கடற்படை பயிற்சிகளில் நம்ம கடற்படையின் திறமையை அவர்களே தங்களது கண்களுக்கு முன்னால் பார்த்து வியந்திருக்கிறார்கள். இத்தனை நாட்களும் இந்திய கடற்படை என்பது இந்திய பெருங்கடல் எல்லைக்குள்ளே தன் வீட்டை காத்துக் கொள்வதற்காக இருக்கும் படைதான்னு ஒரு கணிப்பு அவர்களுக்கு இருந்தது. ஆனா இந்த சம்பவம் அவர்களிடம் ஒரு புதிய உண்மையை கத்தி காட்டியது. இந்திய கடற்படை வேண்டுமானால் 7 கடல் கடந்து போய் தன் நண்பர்களை பாதுகாக்கவும் தேவையான இடத்தில் எதிரிகளை கடுமையாக பதிலடி கொடுக்கவும் தயாராயிருக்கிறது என்று. இந்த முழு சம்பவமும் நேட்டோ கூட்டணிக்குள்ளே கூட பெரிய பிளவை உருவாக்க ஆரம்பித்தது. நேட்டோவின் ஒரு பெரிய உறுப்பினராகவும் அமெரிக்காவின் பழைய தோழராகவும் இருந்த பிரான்ஸ் கூட அமெரிக்காவின் இந்த தாதாகிரி போக்கால் உள்ளுக்குள் வருத்தமே அதிகம். இப்போது பிரான்ஸ் மட்டும் இல்லாமல் அமெரிக்காவின் ஓவர் ஆக்ஷனை சோர்வுற்றிருக்கும் பல ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவை நம்பிக்கையோடு பார்க்க ஆரம்பித்து விட்டனர். இன்றைய சூழ்நிலையில் அமெரிக்காவின் அட்டகாசத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள சொல்லக்கூடிய ஒரே சமநிலையான சக்தி யாரென்றால் அது இந்தியாதான்னு அவர்களுக்கு உணர்ச்சி வந்திருக்கிறது. இந்தியாவை அச்சுறுத்துவது, இந்தியாவை லேசாக பார்க்கிறதுதான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறாக மாறும் என்று ட்ரம்ப் இப்போது நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் நேற்று வரை கத்தி பேசிக் கொண்டிருந்த இந்தியாவுக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திய அதே ட்ரம்ப் தான் இன்று திடீரென மென்மையான மொழியில் இந்தியா நம்ம நல்ல நண்பன், நம்ம சகோதர நாடுன்னு பேசத் தொடங்கி இருக்கிறார். ஆனா நண்பர்களே, இப்படி நினைச்சிட்டு உறங்கிட்டு விடாதீங்க. படம் இன்னும் முடிக்கலை. இப்போது வரை நம்ம பேசினது கடற்படைக்கு சம்பந்தப்பட்ட ஆக்ஷன் பற்றி மட்டும். இந்த இழுபறிக்கு நடுவில் இன்னும் ஒரு பெரிய செய்தி. நேரா வெள்ளை மாளிகையிலிருந்தும் பிரசல்ஸில் இருக்கும் நேட்டோ தலைமையகத்திலிருந்தும் எச்சரிக்கை மணி போல ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. பாதுகாப்பு நிபுணர்கள் சொல்லும் ஒரு முக்கிய அப்சர்வேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா எந்த விவகாரத்திலும் ஒரு சின்ன சண்டைக்காகோ ஒரு சின்ன ஹெட்லைன்ஸ்காகோ தலையிட்டு ஓடிப்போகும் நாடு அல்ல. நீண்டகால திட்டம் இல்லாமல், முழு ஆன்டீரியர் போஸ்டீரியர் ஆய்வு இல்லாமல் எந்த போராட்டத்திலும் காலடி வைக்காத நாடு இந்தியா. அப்படிப்பட்ட இந்தியாதான் இந்த அட்லாண்டிக் பெருங்கடலில் தன் கப்பல்களை வைத்து தன் இருப்பை பதிவு செய்திருக்கிறது என்றால் அது ஒரு 2 நாளுக்காக வந்து போகும் ஸ்டண்ட் என்று பார்க்க முடியாது. அதுக்கு பின்னாலே இந்தியா அங்கே நன்கு அமைவு செய்து கொண்டு தற்காலிகமல்லாத ஒரு தளத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறதோ என்ற அமெரிக்காவின் உள்நிலை அச்சம் பெரியதாக தெரிகிறது. இந்தியாவின் இந்த நிரந்தர இருப்பு அங்கிருந்து வேரூன்றி விட்டாலோ பல தசாப்தங்களாக லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கும் தென் அமெரிக்க நாடுகளுக்கும் மேலே இருந்த அமெரிக்காவின் தாதாகிரி கட்டுப்பாடு மெதுவாக கரைந்துவிடும். பிரேசில், பெரு, வெனிசுவேலா மாதிரியான பல நாடுகள் இந்தியாவை ஒரு புதிய வழிகாட்டி, ஒரு புதிய தலைவன் என்று பார்ப்பதாக செய்திகள் வெளியாகின்றன. மேற்கத்திய வெள்ளை நாடுகளின் மேலாதிக்கத்துக்கு மாறாக ஒரு சமநிலையான சக்தி இந்தியா என்று அவர்களாகவே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கிற ரஷ்யாவும் நேரடியாக வாய் திறந்து இந்தியாவுக்கு ஏதாவது தேவை என்றாலும், இந்தியாவுக்கு மேல் ஏதாவது அச்சுறுத்தல் வந்தாலும் ரஷ்யாவின் முழு அணுவல்லரசும் முழு ராணுவமும் இந்தியாவுக்கு பின்னால் ஒரு சுவராக நின்று கொள்ளும் என்று வெளியிலேயே சொல்லிவிட்டது. இந்த கூட்டு மொழியும் இந்த ஆழமான நட்பும் ட்ரம்பின் மனநிலையை இன்னும் அதிகம் கலங்கச் செய்திருக்கிறது. இந்தியாவை பயமுறுத்தும் உத்தியாக வைத்திருந்த அந்த 500% டெரிப் என்ற ஆயுதமே இப்போது அவர்களுடைய கையிலிருந்து விலகி ஒரு பூமராங் போல திரும்பி வந்து அவர்களுக்கே காயம் செய்ய ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா இந்தியா ராணுவ முன்னணி மட்டும் இல்லாமல் பொருளாதார முன்னணியிலும் அமெரிக்காவை வலுவாக முற்றுகையிட ஆரம்பித்து விட்டிருக்கிறது. இந்தியாவின் அந்த சைலண்ட் ஸ்ட்ரைக், அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்வதற்கு தகுதியான அடி என்னன்னு இப்போ பார்க்கலாம்.
ட்ரம்ப் இந்தியாவை டெரிஃப் மிரட்டலால் அழுத்த தொடங்கிய நேரத்துல இந்தியா எந்தவித கோஷம் இல்லாமல், எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், எந்த விளம்பரமும் இல்லாமல் சும்மா ஒரு குவைட் முடிவு எடுத்தது. நம்ம மிகப்பெரிய சரக்கு கப்பல்கள் சில இப்போ அமெரிக்காவை நோக்கி போய் கொண்டிருக்கின்றன. அவற்றின் வழியை நாம பாதி கடலிலேயே மாற்றிக்கலாம் என்று. இதற்கு பின்னாலே மிகப்பெரிய கணக்கு. அந்த 32 பெரிய சரக்கு கப்பல்கள் அமெரிக்க துறைமுகங்களை நோக்கி வரி கட்டுப்பட்டு போய் கொண்டிருந்தன. அந்த கப்பல்கள்ல என்ன இருந்தது தெரியுமா? அமெரிக்காவின் அன்றாட வாழ்க்கையே சீராக சுழல வேண்டுமானால் இவை இல்லாம முடியாதுன்னு சொல்லலாம். அத்தனை அவசியமான பொருட்கள், குறிப்பா இந்தியா தயாரிக்கும் உயிர்காக்கும் மருந்துகள், ஜெனரிக் மெடிசின்கள். அமெரிக்கா முழு சுகாதார அமைப்பு, அங்குள்ள பல மருத்துவமனைகள் பகுதி அளவுக்கு அல்ல, பெரிய அளவுக்கு இந்திய மருந்துகளை பொறுத்தே இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் இது 100% உண்மை. அமெரிக்காவில் விற்கப்படும் ஒவ்வொரு 3 மாத்திரைகளில் ஒன்றாவது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது. அதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. இந்தியாவிலிருந்து மருந்து வந்து கொண்டிருக்கிற அந்த விநியோக சங்கிலியை இந்தியா தற்காலிகமா நிறுத்திவிட்டது என்பது பற்றிய செய்தி உளவுத்துறை ரிப்போர்ட்டாக வாஷிங்டனுக்கு வந்து சேர்ந்த நொடியில் அங்கே லிட்டரல் அராஜகம். அமெரிக்காவின் பெரிய மருத்துவமனைகளில் உள்ள டாக்டர்கள், நிர்வாகிகள், நேற்று வரை இந்தியாவுக்கு கண்காட்டி கொண்டிருந்த அதே மனிதர்கள் இப்போது தாங்களே பதறி போனார்கள். இந்தியா சப்ளை நிறுத்திட்டதுன்னா என்ன ஆகும் என்று அவர்களுக்கே பயம் கிளம்பியது. அவர்கள் ட்ரம்பை நேரடியாக தொலைபேசியில் அழைக்கத் தொடங்கினர். வெள்ளை மாளிகை பல்கலைக்கழக மணி போல வாசல் மணி ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஐயா, இந்தியா இந்த விநியோகத்தை நிரந்தரமாக நிறுத்திட்டா, இந்த மருந்துகள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா, அமெரிக்காவில் மருத்துவமனைகளில் மிகப்பெரிய மருந்து குறைபாடு வரும். நோயாளிகள் மரணமடைய ஆரம்பிக்கலாம். பொதுமக்கள் சாலைகளில் இறங்கி உங்களுக்கே எதிராக குரல் எழுப்புவாங்க. அது நேரடி அரசியல் கலகமாக மாறிடும்னு பல மருத்துவ நிர்வாகிகள் ஓபனா வெள்ளை மாளிகையிலேயே எச்சரிக்கை கொடுத்ததாக செய்திகள் வந்தன. இதுதான் இந்தியாவின் உண்மையான மாஸ்டர் ஸ்ட்ரோக். யாருக்கும் தெரியாம ஓர் எக்கனாமிக் ஃப்ரண்ட்ல கொடுத்த அடிதான் ட்ரம்பை உண்மையிலேயே பின்னடைவில் நிறுத்தியது. சில நாட்களுக்கு முன்பு வரை இந்தியாவுக்கு பெரிய வரி போட்டு பாடம் கற்றுக் கொடுப்போம்னு செஞ்சு கொண்டிருந்த ட்ரம்ப் தான் இன்று ஊடகங்களுக்கு முன் வந்து என்ன சொன்னதை கொஞ்சம் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்தியாவை நான் என் மிக நெருங்கிய நண்பனா தான் பார்க்கிறேன். இந்தியா நம்ம பார்ட்னர்னு வளைத்து வளைத்து பேச வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறாரு. இந்தியாவுக்கு அமெரிக்கா சந்தை மெச்சத்தான் இருக்கும். ஆனாலும் நமக்கு அமெரிக்க சந்தை அவசியமா என்ற கேள்விக்கு விடை எவ்வளவு அவசியமோ அதே அளவுக்கு அமெரிக்காவுக்கும் இந்திய பொருட்கள், குறிப்பா இந்தியாவின் மலிவான ஆனால் களைகட்டும் பயனுள்ள மருந்துகள் அவ்வளவு அவசியம் என்பதே என்று இந்தியா உலகமே கேட்கும்படி கத்தி காட்டிவிட்டது. இப்போ சற்றே பக்கத்துக்கு நம்ம மனசை இழுத்து பார்ப்போம். ஒரு பக்கம் அமெரிக்கா உலகையே அச்சுறுத்தி கொண்டு நான் தான் உலக அதிபன்னு உளறி கொண்டிருக்கும் மன்னனின் மனநிலை. இன்னொரு பக்கம் அமைதியா சாணக்கிய மூலோபாயத்துல சிரித்தபடியே அடி இல்லாமல் அடி கொடுக்க தெரிந்த இந்தியா. சண்டை துவங்காமல் இருந்தே வெற்றி பெறுவதுதான் உண்மையான ராஜதந்திரம். இந்தியா அந்த சென்சலவே மிகவும் பெரிய எக்ஸாம்பிள் காட்டியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை மேடையில் கூட அமெரிக்கா இன்று மிகவும் தனிமைப்பட்டு நிற்கிறது. அதே மேடையில இந்தியா தன் நுட்பமான ராஜதந்திரத்தின் பலத்திலேயே பெரிய பெரிய நாடுகள் முதல் சின்ன நாடுகள் வரை பலரையும் தன் பக்கத்துக்கு இழுத்து கொண்டிருக்கிறது. முன்னாடி அமெரிக்காவை பார்த்து பயந்து வாய் திறக்காம இருந்த பல நாடுகள், ஸ்ரீ ஐயான்னு தலையாட்டி கொண்டிருந்த நாடுகள் இன்று ஓப்பனா இந்தியாவுடனே நிற்கின்றன. இந்தியா தோள் கொடுத்து கொண்டிருக்க அவர்களும் நிமிர்ந்து நின்று அமெரிக்காவை நேராக கண்களில் பார்த்து கொண்டு பேசத் தொடங்கிவிட்டனர். வெனிசுவேலாவை சூறையாடி அங்குள்ள எண்ணெயை முழுவதும் கையில் எடுக்க ட்ரம்ப் நினைத்த திட்டத்தையும் இந்தியா முற்றிலுமாக புரட்டி போட்டிருக்கிறது. அங்குள்ள சீர்குலைந்த பொருளாதாரத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க, அந்நாட்டை காப்பாற்றும் நோக்கத்தில் தனது அரசு துறையிலுள்ள நிறுவனங்களையும் தனியார் நிறுவனங்களையும் வெனிசுவேலாவுக்கு அனுப்ப இந்தியா முடிவு செய்தது. இந்த முடிவு வெளியே வந்த சில நாளிலேயே சர்வதேச பங்கு சந்தையில் அமெரிக்காவின் பல பெரிய எண்ணெய் நிறுவனங்களின் பங்குகள் பலார் என்று கீழே விழுந்தன. பில்லியன் கணக்கில் இழப்புகள் எழுந்தன. இதன் மூலம் இந்தியா என்ன நிரூபித்தது தெரியுமா? நாங்கள் வெறும் இராணுவ வல்லரசு மட்டுமில்லை, நாங்கள் ஒரு பொருளாதார வல்லரசும் தான். யாருடைய முற்றத்தையும் எரிக்க ஆசை இல்லை. ஆனால் யாராவது எங்களை மிதித்து பார்க்க முயற்சிச்சா அந்த நாட்டின் பொருளாதார திசை மாற்றத்தையும் நாங்கள் செய்ய தெரியும்னு. அட்லாண்டிக் பெருங்கடலின் அந்த குளிர்ந்த நீரில இந்திய மூவர்ண கொடி பறந்து அலைகளை தொட்டு கொண்டிருந்த அந்த காட்சியை அங்கே இருந்த அமெரிக்க கடற்படை கப்பல்களும் அவர்களின் கமாண்டர்களும் சற்றே வியப்போடு பார்க்கவே நேர்ந்தது. உள்ளக செய்திகளில் வந்ததப்படி இந்திய கப்பல்களோடு எந்த அன்னெசரி சண்டையும் போட்டுக்கொள்ளக்கூடாது, அவர்கள் மீது எந்தவித தூண்டுதலும் செய்யக்கூடாதுன்னு குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து நேரடியா கடுமையான உத்தரவு வந்ததாக கூறப்படுகிறது. இப்போ கேள்வி உங்களிடம், இந்தியாவோட இந்த நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுத்ததா? இனி வரும் நாள்களிலும் இந்தியா இப்படித்தான் தன்னம்பிக்கையோடு தேவைப்படும் போது ஆக்ரோஷமா பேசும் கொள்கையை தொடரணுமா? உங்க எண்ணங்களையும் உங்க கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் எழுதுங்க.
ஒவ்வொரு கமெண்டும் இந்த நாட்டின் மனநிலையை உலகுக்கு காட்டும் ஒரு குரல்தான். இந்த வீடியோ உங்க உள்ளே இருக்கும் தேசபக்தி உணர்ச்சியை கொஞ்சமாவது கிளறி போட்டதா? உங்க ரத்தம் கொஞ்சம் கூட கொதித்ததா? அப்படின்னா இந்த வீடியோவை உங்க நண்பர்கள், குடும்பத்தார், உறவினர் எல்லாருக்கும், உங்க வாட்ஸ்அப் குழுக்களுக்கும், உங்களுக்கு தெரிந்த ஒவ்வொரு இந்தியருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த தகவல் இந்த நாட்டின் ஒவ்வொரு மூலையும் சென்று சேரணும். இன்னும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களா நீங்கள் இருந்தா இப்போதே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. பெல் ஐகானை அழுத்தி ஆல் வைக்கங்க. அப்படின்னா நாடு உலகம் தொடர்பான இப்படிப்பட்ட பெருமையையும் சூடான உணர்ச்சியையும் தரும் செய்திகள் எல்லாம் முதலில் உங்க அருகே வந்து சேரும். அடுத்த வீடியோவில் இன்னொரு அதிரடி தகவலோட, இன்னொரு பெரிய வெளிப்பாட்டோட உங்களை மீண்டும் சந்திப்போம். அதுவரையிலும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் நன்றாக கவனிக்கணும். இந்த நாட்டை இன்னும் அதிகமா நேசிக்கணும். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம்.